இயேசு மிசியாவுக்கு புகழ். இயேசுவின் செல்ல பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாச பயிற்சி விழா வகுப்புல கிளாஸுக்குள்ள நம்ம கிடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? இப்போ எல்லாரும் கை கூப்பி கண்ணை மூடி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆர் யூ ரெடி? ஆமாம், இயேசுவின் செல்ல பிள்ளைங்க எப்பவுமே ரெடியாக தான் இருப்பாங்க. அப்போ கை கூப்பி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எங்கள் அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். வார்த்தையாகி இறைவனை ஆழமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் இறை வார்த்தையை கடைபிடித்து வாழ்வதற்கும் தேவையான அருளை எங்களுக்கு நீர் தாரும். அன்பான இயேசுவே, உம்மை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்வதற்காக இறை வார்த்தையை அனுதினம் படிப்பதற்கும் அதன் வழியாக எங்கள் வாழ்க்கையில் முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தேவையான அருளை எங்களுக்கு தாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமீன். இயேசுவின் செல்ல பிள்ளைகளே, விசுவாச பயிற்சி விழா வகுப்புகளில் எப்படி கலந்துக்கிறீங்க? சந்தோஷமாக கலந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நேற்று நம்ம என்ன படித்தோம்? முதல் பாடத்தில் நம்ம என்ன படித்தோம்? இறை வார்த்தை தந்தையின் கடிதம் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது என்னது? உங்கள் கையில் இருக்கிற புக் எல்லாரும் எடுத்து திறந்து பாருங்க பார்க்கலாம். பாடம் 2, அந்த தலைப்பு வாசிங்க. தொடக்க காலம் முதல் இறை வார்த்தை. முதல்ல நம்ம நேற்று பார்த்தோம் இறை வார்த்தை தந்தையின் கடிதம். அப்படி நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒரு கடிதம் தான் அந்த திருவிவிலியம் அல்லது இறை வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, தொடக்க காலத்திலேருந்தே அந்த இறை வார்த்தை எப்படி மனிதர்களுக்கு வெளிப்படுகிறது, இல்லைன்னா கடவுள் மனிதர்களுக்கு எப்படி அதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்தில் படிக்கிறோம். அப்போ தொடக்க காலத்தில் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய ஆதி பெற்றோர் யாரு? ஆதாமும் ஏவாளும். கரெக்டாக சொன்னீங்க. அவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அங்கே? அந்த வஞ்சகனாய பாம்பு வந்து அவர்களை என்ன செய்தாங்க? ஏமாற்றி விட்டது. அப்படிதானே? கடவுள் சொன்னார், இந்த ஏதேன் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற அந்த மரத்துலேருந்து மட்டும் நீ கனியை சாப்பிடக்கூடாது, வேற எல்லாம் நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த நேரத்தில் என்னது? ஏவாள்கிட்ட அந்த பாம்பு வந்து, அதுக்கு என்ன, இந்த அழகான இருக்கிற பழத்தை ஒரு தடவை பறித்து பாரு, அது எவ்வளோ அழகாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னா சுவைச்சா எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு என்ன சொன்னது? அந்த ஏவாள்கிட்ட வசமாக சொல்லி ஏவாளை சாப்பிட வைக்குது. உடனே ஏவாள் என்ன பண்ணுறாங்க? ஆதாம் கிட்ட போய், நான் இந்த பழம் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆதாம் கிட்ட கொடுக்குறாங்க. ஆதாம் அதை சாப்பிட்டு பார்க்குறாரு. அதில் அவங்க பாவம் செய்கிறாங்க. அப்போ கடவுள் வந்து கடவுளுடைய வார்த்தையை மீறி அவர்கள் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்காமல் போனதுனால அவங்க பாவம் செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியிலனா இந்த ஒரு நிகழ்வு எந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயல் 1 கேட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி எந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருவிவிலியத்தில் எந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு? தொடக்க நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக சொன்னீங்க, நல்ல பிள்ளைங்க. செயல் 2 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய பேழை கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? அப்போ அந்த பேழையை வண்ணம் தீட்டி நீங்கள் வந்து அழகாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேழையை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? யாருடைய ஞாபகம் வரும்? நோவாவினுடைய ஞாபகம் வரும். யார்கிட்ட கடவுள் சொன்னார் இந்த ஒரு பெரிய பேழையை நீங்கள் ரெடி பண்ணணும்னு? நோவா கிட்ட சொல்கிறாரு. எதுக்காக அப்படி சொல்கிறாரு? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பாவம் செய்து கடவுளுடைய மனதை வந்து வேதனைப்படுத்துறதுனால கடவுள் என்ன சொல்கிறாரு? நோவா கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன், அதனால நீ ஒரு பெரிய பேழை செய்து அந்த பேழையில் என்ன செய்யணும்? நீயும் உன்னுடைய குடும்பமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் ஆணும் பெண்ணும், அதாவது ஜோடியாக அந்த பேழைக்குள்ளே நீ ஏறி இருக்கணும். அப்புறமா வந்து நீங்கள்லாம் பத்திரமா இருந்த பிறகு நான் என்ன பண்ணுவேன்? வெள்ளப்பெருக்குனால இந்த உலகத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாரு? நோவா கிட்ட. அப்போ இந்த மிகப்பெரிய பேழையை செய்தது யாரு? நோவா. அதான் செயல் 3 சொல்லியிருக்காங்க. அந்த எழுத்துக்கள் அதை வந்து புள்ளிகளை நீங்கள் இணைக்கும் போது அதில் ஒரு பேர் வரும். அது என்னதுன்னு கண்டுபிடிக்க. அதை எழுதி பாருங்க பாப்பா. அதில் என்னது தெரியுது?
நோவா கிட்ட தான் கடவுள் வந்து சொல்கிறாரு. அதாவது அந்த நோவா வந்து கடவுளுக்கு உகந்த மனிதனாக வாழ்ந்து வந்ததுனால நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் கடவுள் என்ன செய்கிறாரு, பாதுகாப்பாக வைக்கிறாரு. அப்போ இந்த வெள்ளப்பெருக்கு 40 நாட்கள் இந்த கடினமான மழை பெய்து உலகம் முழுவதும் வெள்ளத்தின் அதாவது தண்ணீர்னால வந்து கடவுள் வந்து அழிக்கிறாரு. அழிச்ச பிறகு இந்த நோவா என்ன பண்ணுறாரு, 40 நாட்களுக்கு பிறகு நோவா என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒரு காகத்தை விடுறாரு. அந்த காகம் வந்து உடனே என்ன செய்து திரும்பி வருது. அப்புறமா 7 நாட்களுக்கு பிறகு திரும்பவும் ஒரு புறா விடுறாரு. அப்போ அந்த புறா வந்து போயிட்டு திரும்பி வருது. திரும்பவும் விடுறாரு. அப்போ என்ன செய்யுது, அந்த புறா வந்து திரும்பி வரவே இல்லை. அப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு, இந்த புறாவுக்கு வந்து இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வகை எல்லா விதமான வகைகளும் இருக்குது. அதனால இந்த உலகத்தில் வந்து அழிஞ்சு எல்லாம் போயிருச்சு, இனி நமக்கு வந்து வெளியே இறங்கலாம் அப்படின்னு நோவா புரிஞ்சுக்கிடுறாரு. அப்போ அதுலேருந்து நோவாவும் நோவாவோட குடும்பத்தினரும் வெளியே வராங்க. அதே போல் எல்லா உயிரினங்களும் ஆணும் பெண்ணுமாக அந்த பேழைக்குள்ளேருந்து வெளியே வராங்க. அந்த நேரத்தில் கடவுள் இந்த நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதனுடைய அடையாளமாக அவங்களுக்கு ஒரு அறிகுறி விட்டுறார், அடையாளமாக ஒன்று கொடுக்குறாரு. அது என்னன்னு தெரியுமா? நம்முடைய மழைக்கு முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடிய பல வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்று. அது என்னது? அந்த படத்தை பார்த்து சொல்லுங்க பாருங்க. வானவில். அதுதான் கடவுள் நோவாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. இனி நான் வந்து இந்த உலகத்தை வந்து வெள்ளப்பெருக்கினால் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதாவது இவர்கள் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி நோவாகிட்ட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். அதுதான் செயல் 3 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யார் அந்த பேழையை செய்தது? அது நோவா. செயல் 4 கொடுத்துருக்காங்க. எந்த உடன்படிக்கை, அதுக்கு அறிகுறி கடவுள் என்ன கொடுத்தாரு அப்படின்னு. அதான் என்ன பார்க்குறோம், நம்ம என்ன பார்க்குறோம், வானவில் அப்படின்னு பார்க்குறோம். இனி செயல் 5 பார்க்கும்போது ஒரு பெரிய கோபுரம் இருக்குது. அப்படிதான் அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்து வாசித்தீங்க என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு பெரிய கோபுரம். அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்னது? பாபேல் கோபுரம். அப்படிதானே? இந்த நோவா வழியாக இந்த உலகத்தில் மக்கள் நோவாவுடைய வழிமரபினர் வந்து இந்த உலகத்தில் மக்கள் வர்றாங்க. அப்புறமா என்னாச்சு, இப்படி அவங்க இருந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு அகங்காரம், பெருமை வந்துச்சு. அப்படின்னா வந்து இந்த உலகத்தில் வந்து நாங்கள் தான் பெரிய ஆட்கள், கடவுளை விடவும் நாங்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, இந்த உலகத்தில் இனி நம்ம தான் பெரியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வானத்துக்கு உயர அளவுக்கு பெரிய ஒரு கோபுரம் கட்டணும் அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க, முடிவெடுத்தாங்க. அதன்படி பெரிய ஒரு கோபுரம் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, கடவுள் பார்க்குறாரு, இந்த மக்கள் வந்து ஆணவத்தினால அகங்காரத்தினால நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லியுள்ள பெருமையினால என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்கு எதிராகவே அவங்க பாவம் செய்கிறாங்க. அப்போ இதை பார்த்த கடவுளுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்கிறாரு, இந்த மக்கள் இப்படியே போனால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய மொழியில் என்ன செய்கிறாரு, பலவித மாற்றங்களை கொண்டு வருகிறார். அப்படின்னா ஒரு ஆள் தமிழ் பேசும்போது வேற ஆள் மலையாளம் பேசுது, இல்லை வேற ஆள் பிரெஞ்சு பேசுது, அப்படி பலவிதமான மொழிகள். அதாவது ஒரு ஆள் பேசுறது வேற ஒருத்தங்களுக்கு புரியாத அளவில் என்ன செய்யுது, அவங்களுடைய இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார். அப்போ அதுல இருந்து என்னாச்சு, அவங்க எல்லாரும் சிதறுண்டு போகிறாங்க, பல இடங்களுக்கு சிதறுண்டு போகிறாங்க. அதனால அந்த கோபுரத்தை கட்டி முடிக்காமல் ஆயிடுச்சு. அதான் என்னது, பாபேல் கோபுரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆணவம் கொண்டவர்களை என்ன செய்வார், கடவுள் சிதறடிப்பார். அதாவது நான் மட்டும்தான் பெரியவே. அப்போ நம்ம என்ன நினைப்போம், கிளாஸில் நான் மட்டும்தான் நல்லா படிப்பேன், என்னை விட யாருமே நல்லா படிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு போட்டி இருக்கலாம். ஆனால் என்ன இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தரக்கூடியது ஆசீர்வாதம், அதை நல்ல முறையில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு உள்ள ஒரு எளிமை நிறைந்த மனம் தான் இருக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, பெருமை, நான் தான் பெரிய ஆள், எனக்கு மட்டும்தான் பாட தெரியும், எனக்கு மட்டும்தான் டான்ஸ் ஆட தெரியும், அப்படி நான் மட்டும்தான் நல்ல பேசுவேன், இல்லைன்னா நான் மட்டும்தான் எல்லா போட்டிகளிலும் முதல்ல வரணும் அப்படின்னு ஒரு என்ன இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு பொறாமை இருக்கக்கூடாது மற்றவங்ககிட்ட. அதாவது என்னை விட அவங்க நல்ல மார்க் வாங்கிட்டாங்களே, இல்லைன்னா என்னை விட அவங்க நல்ல ட்ரெஸ் போடுறாளே அப்படின்னு ஒரு
பொறாமை நமக்கு இருக்கக்கூடாது. பாபேல் கோபுரத்தை பற்றி நம்ம எதில் பார்க்குறோம்? தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளில் பாபேல் கோபுரத்தை பற்றி நம்ம படிக்கிறோம். இப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆணவம் கொள்ளவே நம்ம கூடாது. ஆணவம் கொள்வோரை கடவுள் சிதறடிப்பார். எல்லாமே கடவுளுடைய நல்ல செயல்கள் தான், கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பி அதன்படி எளிமை நிறைந்த மனதோட நம்ம வாழணும். அப்படி செயல் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது? நம்முடைய விசுவாசத்தின் தந்தையான அபிரஹாமை பற்றி நம்ம படிக்கிறோம், அப்படிதானே? அபிரஹாமுக்கு ஒரு மகனை கடவுள் கொடுக்குறாரு. அந்த மகனுக்கு பேர் என்னது? ஈசாக். அந்த ஈசாக்கு என்ன செய்யணும்? பலியிடணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? கடவுள் சொல்றாரு. ஒரு நாள் கூப்பிட்டு, ஆபிரகாம், நான் உனக்கு தந்த, அது முதிர்ந்த வயதுல தான் ஈசாக்கை கொடுக்குறாங்க. ஈசாக்கு பிறக்கிறாரு. அதுக்கு பிறகும் கடவுள் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை கூப்பிட்டு, அந்த ஒரு மகனையும் நீ என்ன செய்யணும்? எனக்காக நீ பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அதுக்கு எந்த திருப்பி மறுபடியுமே சொல்லாம தன்னுடைய ஒரே மகனையும் கூட்டிக்கிட்டு விறகுகளை எடுத்துக்கிட்டு மலைக்கு போய் அங்கே போய் என்ன செய்கிறாரு? இந்த மகனை வெளி செலுத்துவதற்காக கொடுக்குறாரு. போகிற வழியில் மகன் கேட்குறான், அப்பா, இந்த பலியிடுவதற்குள்ள ஆடு எங்கே அப்படின்னு. அவன் ஆபிரகாம் சொல்கிறாரு, அது கடவுள் தருவார் மகனே அப்படின்னு சொல்லிட்டு மகனையே கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் அவருக்கு மனதுக்குள்ளே என்னது? ஒரே வருத்தமாக இருந்துச்சு, தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த ஒரே மகனை பலி கொடுக்கறதுக்காக போகிறாரு. அப்போது அங்கே போன உடனே என்னது? பலிபீடத்தில் விறகெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. அதுக்கு மேலே தன்னுடைய ஒரே மகனுடைய கை காலெல்லாம் கட்டி அதை என்ன செய்கிறாங்க? அதில் வைக்கிறாங்க. வச்சுட்டு உடனே கத்தி எடுத்து அந்த மகனை குத்த போகும்போது என்ன கேட்குது? சவுண்டு. ஒரு சவுண்டு கேட்டு, அபிரகாம், அபிரகாம், உன்னுடைய மகன் மீது நீ கை வைக்காத, ஏன்னா நீ என்னுடைய வார்த்தையை கேட்டதுனால, என்னுடைய வார்த்தையை கேட்டு உன்னுடைய ஒரே மகனை எனக்கு பலியிட நீ துணிந்ததுனால நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்செடிகளுக்கு இடையில பாரு, ஒரு ஆடு இருக்கும், அந்த ஆடை எடுத்து நீ பலி செலுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு நிகழ்வுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்ததுனால கடவுள் அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னு. இப்போ நம்மளும் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைய கிடைக்கும். எப்படி நம்ம இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியும்? இறை வார்த்தை வழியாகவும், நம்முடைய பெற்றோர் வழியாகவும், ஆசிரியர்கள் வழியாகவும், அருள் தந்தையர்கள் வழியாகவும், அருள் கன்னியர்கள் வழியாகவும் நல்ல நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது அவங்க இது நீங்கள் செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிலாம் சொல்லி தரும்போது அதை நம்மை கடைபிடிக்கும் போது அதன் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம பைபிள் தினந்தோறும் வாசிக்கும் போது அதில் வழியாகவும் கடவுள் நம்மோடு பேசுகின்றார். அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யும்? நல்ல முறையில் கொண்டு போக முடியும் அப்படின்னு. இப்போ இதுல இருந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் அபிரகாமை போல நாமும் என்ன செய்யணும்? இறைவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது செயல் 7ல் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஏணிப்படியில வானதூதர்கள் என்ன செய்யறாங்க? ஏணியில மேலேயும் கீழே இறங்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் அப்படி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி யாருக்கு தோன்றியது? இந்த ஒரு நிகழ்ச்சி இது ஒரு கனவு. இந்த கனவு யாருக்கு தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு தோன்றியது தெரியுமா? யாக்கோவுக்கு தோன்றியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ யாக்கோவினுடைய புதல்வர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அவர் தான் இஸ்ராயல் குலத்தினர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது ரூபன்ல இருந்து பெஞ்சமின் வரக்கூடிய 12 புதல்வர்களையும் இஸ்ராயல் குலத்தினர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதுதான் உங்களுக்கு அதில் கேட்டிருக்காங்க. இப்போ அதை பார்த்து நீங்கள் எழுதணும். அடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த செயலில் ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க. அதாவது ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா இன்னைக்கு ஆன்சி என்ன அடித்தா, அதனால என்ன செய்தேன், திருப்பி அடித்தேன் அப்படின்னு. அதனால் உடனே அம்மா சொல்கிறாங்க, நம்மளும் அப்படி தானே, நம்மளை யாராவது அடித்தா உடனே நம்மளும் திருப்பி அடிப்போம், நம்மளை யாராவது திட்டுனா உடனே நம்மளும் திருப்பி திட்டுவோம், அப்படி தானே. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எதுக்கு அப்படி பண்ணக்கூடாது, அந்த உனக்கு யோசேப்பினுடைய கதை தெரியாது அப்படி. உங்கள் எல்லாருக்கும் யோசேப்பினுடைய கதை தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது யாக்கோவனுடைய மக்களில் ஒரு ஆள் தான் யார்? இந்த யோசேப்பு. அப்போ இந்த யோசேப்பை யாக்கோவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால்
மற்ற சகோதரங்களுக்கு என்னது இது பிடிக்காது. ஏன்னா அப்பாவுக்கு யோசேப்பு தான் ரொம்ப பிடிக்குது, எங்களை யாருமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க யோசேப்புக்கு மேலே இருந்து பொறாமப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு நாள் யோசேப்பு எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு இருக்க நேரத்தில் அவங்க ஆட்டு மந்தை வயல்வெளியில் இருந்தப்போ யோசேப்பு தனியாக வர்றான். அப்போ யோசேப்பு எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அவங்க தம்பி என்ன சொல்கிறான், பெஞ்சமின் சொல்கிறான், வேண்டாம் நம்ம என்ன செய்யலாம், கொல்ல வேண்டாம், இங்கே உள்ள ஒரு பாய் கிணத்துல, தண்ணி இல்லாத கிணத்துல நம்ம தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவங்க சொல்லுறாங்க, சரி அப்போ எப்படியாவது பாய் கிணத்துல தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு அங்கே தள்ளி போட்ட பிறகு அந்த வழியாக வர எகிப்தியர்கள் அந்த வழியாக வராங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த யோசேப்பு எடுத்து விற்றுறாங்க, அடிமையாக விற்றுறாங்க. அப்போ ஆனால் அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏதோ அவனுக்கு சட்டையில எல்லாம் இரத்த கரையாக இருந்துச்சு, அவனை ஏதோ விலங்கு வந்து அடித்து அவனை கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த நேரம் இப்படி இருந்தப்போ எகிப்தில் வந்து இந்த யோசேப்பு போய் அங்கே உள்ள மன்னனுடைய கனவுக்கு வந்து விளக்கெல்லாம் சொல்கிறதுனால அந்த யோசேப்பை வந்து அரண்மனையில் ஒரு பெரிய ஆளாக, யார் ஆலோசனை ஆளாக இந்த மன்னர் வந்து அமர்த்துறாரு. அந்த நேரத்தில் என்னது, இங்கே யாக்கோவினுடைய மகன்கள், அதாவது யோசேப்பினுடைய சகோதரங்கள் வாழ்ந்த இடத்துல என்னது, அங்கே ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாத நிலை ஏற்படுகிறது. அப்போ இவங்கெல்லாம் எங்கே வராங்க, எகிப்துக்கு வராங்க. எகிப்துக்கு வர நேரத்தில் அங்கே யார், யோசேப்பு இவங்களை வந்து கண்டுக்கிட்டாரு. இதுதான் யோசேப்பு தெரிஞ்சிச்சு, தான் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய அண்ணன்மார் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த சகோதரங்களுக்கு இதுதான் யோசேப்பு அப்படின்னு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் வேணா யோசேப்புக்கு என்ன செய்யலாம், என்ன இவங்க இங்கே அடிமையாக விற்றாங்க, அதனால என்னுடைய சகோதரங்கள் என்ன இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி துரத்தலாமா இருந்துச்சு. ஆனால் அவர் எதுவுமே செய்யலை. அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நிறைய தானியங்களை கொடுக்குறாரு, அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான பொருட்களை கொடுக்குறாரு, அவங்கள நல்ல ஒரு இடத்துல தங்க வைக்கிறாரு. அப்போ தனக்கு எதிராக தன்னுடைய சகோதரர்கள் வந்து துரோகம் செய்த போதும், இல்லைன்னா அவங்கள வந்து யோசேப்பை வந்து அவங்க வித்துட்டாங்க, அந்த இடத்துலேருந்தே அவங்கள வேற இடத்துக்கு துரத்திட்டாங்க. அப்படி பண்ண பிறகும் அந்த யோசேப்பு என்ன செய்கிறாரு, தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து கொடுக்குறாரு. அப்போ நம்மளும் மற்றவங்களை என்ன செய்யணும், மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம இதுலேருந்து படிக்கிறோம் யோசேப்பினுடைய கதையிலேருந்து. இப்போ நம்மளே யாராவது நம்மளை திட்டினாலும் நம்மளை அடித்தாலும் அப்போ நம்ம அவங்கள மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். மற்றவருடைய தவறுகளை நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். அப்போ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, யோசேப்பு போல நானும் என்ன பண்ணுவேன், மற்றவர்களை மன்னிப்பேன், என்னுடைய சகோதரங்களை நான் மன்னிப்பேன். அப்போ இன்னைக்கு ஒரு நம்ம தீர்மானம் எடுக்கணும், என்னுடைய சகோதரங்கள் எனக்கு எதிராக தவறு செய்தாலும் நான் என்ன செய்வேன், அதை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதான் இந்த செயலில் கொடுத்துருக்காங்க. அடுத்த செயலில் என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணும்போது அந்த ஒரு பேழைக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அது யார், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அது யார், மோசே அப்படின்னு தெரியும். அந்த மோசே யார், இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக வந்த மீட்பர். அப்படி இஸ்ராயல் மக்களினத்தின் மீட்பர் தான் யார், இந்த மோசே அப்படி. அப்போ இந்த மோசையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதை. அதை நம்ம ஒரு வீடியோ வழியாக நம்ம பார்க்கலாமா, கவனமாக கேட்கணும், அந்த கவனமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், மோசே யார் அப்படி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனாலும் ஒரு சின்ன வீடியோ வழியாக நம்ம வந்து இந்த மோசையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். எகிப்தில் ஒரு புதிய ராஜன் தோன்றினான். இஸ்ரவேல் புத்திரர்கள் ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். செங்கல் செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் மற்ற எல்லா அடிமை வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் மருத்துவச்சிகளிடம் எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்றும் பெண் பிள்ளைகளை உயிரோடு விடுங்கள் என்றும் கூறினார். ஆனால் மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்து அவ்வாறு செய்யவில்லை.
அப்பொழுது பார்வோன் எபிரேயருக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு கொன்றுவிட வேண்டும் என்று தன் படை வீரர்களிடத்தில் கட்டளையிட்டான். ஜோசபத் என்ற எபிரேய பெண் தான் பெற்ற ஆண் குழந்தையினை பார்வோனுக்கு தெரியாமல் 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பின் பார்வோனுக்கு பயந்து அக்குழந்தையை ஒரு நாணற்புல்லால் தயாரிக்கப்பட்ட பெட்டியிலே கிடத்தி நதிக்கரையோரம் விட்டாள். குழந்தாய், உன்னை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது. இப்போது இங்குள்ள சூழ்நிலையில் உன்னை என்னால் வளர்க்க முடியாது. நீ எங்கிருந்தாலும் நலமாக வாழ்வாய் என்ற நம்பிக்கையுடன் உன்னை இங்கே தனியாக விட்டு செல்கிறேன். பார்வோனின் மகள் நீராடுவதற்காக நதிக்கரைக்கு வந்தாள். குழந்தையின் அழுகுரலையும் அழகு முகத்தையும் கண்டு அதன் மேல் இரக்கம் கொண்டாள். மோசே பார்வோனின் மகளிடம் வளர்ந்து வாலிப வயதை அடைந்தான். எபிரேயர்களை அடிமை போல் வேலை வாங்கும் செயல் மோசேவுக்கு துளியும் பிடிக்கவில்லை. அந்த நேரம் எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு பதைத்தான். ஏன் இவனை இப்படி அடிக்கின்றாய்? இவன் என் அடிமை. இவனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் முழு உரிமையும் எனக்கு உண்டு. இவன் ஒருவனை மட்டுமல்ல, எபிரேயர் எவராயினும் அவரை அடிமைப்படுத்தும் முழு தகுதி எகிப்தியர்களுக்கு உண்டு. கோபமடைந்த மோசே அந்த எகிப்தியனை அதே இடத்தில் கொன்றான். என்ன காரியம் செய்து விட்டாய் மோசே? உங்களை நம் பார்வோன் உயிருடன் விட்டு வைக்க மாட்டார். உங்களை கொல்லவும் துணிவார். இப்போதே இந்த நாட்டை விட்டு எங்காவது தப்பிச் சென்று விடுங்கள். மோசே பார்வோனிடத்தில் பயம் கொண்டு எகிப்திலிருந்து தப்பியோடி மீதியான் என்னும் தேசத்தில் சென்று தங்கினான். நீங்கள் இன்று இவ்வளவு சீக்கிரமாய் எப்படி வந்தீர்கள்? எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து நம் ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான். எனவேதான் எங்களால் இவ்வளவு சீக்கிரமாய் வீடு திரும்ப முடிந்தது. நமக்கு இத்தனை உதவிகள் செய்த அந்த மனிதரை உணவருந்த நம் வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். அவர்கள் மோசேயை வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்தளித்தார்கள். மோசே அவர்களின் தந்தை எத்திரோவிடத்தில் மேய்ப்பராக இருந்தார். இஸ்ராயல் மக்களினத்தின் மீட்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிதான் எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்கு கொண்டு வருவதற்காக இறைவன் வாக்களித்த ஒரு மீட்பர் தான் யாரு? அதாவது இஸ்ராயல் மக்களுடைய மீட்பர் தான் யாரு? மோசே அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டோம். இனி செயல் 10 என்ன கொடுத்துருக்காங்க? எப்படி கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களை எகிப்தில இருந்து பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிதானே? அப்போ அவங்க வரக்கூடிய வழியில என்னெல்லாம் நடந்துச்சு? உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னது? செங்கடலை கடக்க செய்கின்றார் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிதானே? அதாவது எகிப்துல இருந்து அந்த பார்வோன் மன்னன் மோசே வந்து இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி வருகின்ற போது அவங்க முன்னாடி பெரிய ஒரு கடல் இருக்கிறது தான். இதை எப்படி கடந்து போக முடியும் தெரியாம இருக்கும்போது கடவுள் சொல்றாரு, மோசகிட்ட சொல்றாரு, நீ வந்து இந்த உன்னுடைய கையில இருக்கக்கூடிய கம்பை வந்து நீ அந்த கடலுக்கு மேல வைக்கும்போது அது 2ஆக பிளக்கும். அப்போ அப்படி இரண்டாக பிளந்த போது ஒரு வறண்ட நிலம், எப்படி நம்ம நடந்து போறோமோ தரையில நடந்து போறோமோ அதே மாதிரி அந்த மக்கள் என்ன செய்தாங்க? அந்த செங்கடல் நடுவே நடந்து போனாங்க. அவங்க பின்னாடி வந்த என்னது இவங்க எல்லாம் நடந்து போன பிறகு இஸ்ராயல் மக்கள் எல்லாம் நடந்து போன பிறகு பின்னாடி வந்த எதிரிகள் அப்படிதான் அவங்க வந்து அந்த கடலுக்குள்ளே மூழ்கி இறந்துட்டாங்க. அவங்க அப்படி கடலை கடந்து போறாங்க. நிழலாகவும் இருந்து மேகத்தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்துகிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அவங்க கூடவே இருந்து கடவுள் அந்த மக்களை வழிநடத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எந்த ஒரு எதிலிருந்து என்ன நமக்கு தெரியுது? எந்த ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் கடவுள் என்ன செய்வார்? நம்மளை நிரந்தரமாக காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த செயல் வழியா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்போதும் நம்ம கூடவே இருக்கின்றது. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆனாலும்
கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம கூடவே இருக்குது. அதனால தான் கடவுள் இன்னைக்கும் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அப்போ இறைவன் என்னை நிரந்தரமாக பாதுகாக்கின்றார் அப்படின்னு உள்ள உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ இந்த நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்து உங்கள் டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக அனுப்பி கொடுக்கணும். அவங்க உங்களுக்கு நல்ல அதுக்குள்ள மார்க் உங்களுக்கு அவங்க போட்டு தருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் என்ன செய்ய முடியும், அதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போ உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க. சரியா? அப்போது இன்னைக்குள்ள பாடம் வழியாக தொடக்க காலத்திலிருந்து இறைவன் எப்படி மக்களை வழிநடத்தி வருகின்றார் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை வழியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு நிமிடம் கைகூப்பி கண்ணு மூடி இந்த கிளாஸ் நம்ம முடிக்கலாமா? கைகூப்பி கண்ணு மூடுங்க எல்லாரும். எங்கள் அன்பான இயேசுவே, தொடக்க காலம் முதலிலிருந்தே இறை வார்த்தை வழியாக நீர் எங்களோடு பேசி வருகின்றீர் என்பதை இன்றைய வகுப்பு வழியாக நாங்கள் புரிந்து கொண்டோம். அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். வார்த்தையாகி உம்மை அதிகமாக புரிந்து கொள்வதற்கும் அனுதினம் வார்த்தையாகி உம்மை வாசிப்பதற்கும் தேவையான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய பெற்றோரையும் ஆசிரியர்களையும் நீர் ஆசீர்வதியும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஈசோ மிசியாவுக்கு புகழ்.